கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 73வது நாள். மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நண்பர்களே. அதனால் இன்றைக்கி ப்ராக்டிஸும் திடல்லே இன்றைக்கி பண்ணியாச்சு. நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி நிறையா தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளை தாண்டினா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும். ரெகுலராக எங்கூட 12 பசங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்தாங்க. இந்த மழை பெய்யறதுனால பசங்க யாரும் ப்ராக்டிஸ் சரியாக வர்றதில்ல. இன்றைக்கி ஒரே ஒரு பையன் மட்டும் எங்கூட ப்ராக்டிஸ் பண்ண வந்தார். கண்டிப்பாக அந்த பையன் ஒரு நல்ல நிலைமைக்கு போவார்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு பெரிய லட்சியத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த ஒரு நாளோட அருமை கபடியில் சாதிக்கணும்னு நினச்சி தோற்று போன என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும். அந்த ஒரு நாள் ஒரு வாரம் ஆகும். அந்த ஒரு வாரம் 1 மாதம் ஆகும். அந்த 1 மாதம் 1 வருஷம் ஆகிரும். அப்புறம் உங்கள் லைஃபே போயிடும். அப்படி தான் எனக்கு போயிடுச்சு. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ உண்மையாக இருக்கீங்களோ, அதற்கான உழைப்பை போடுறீங்களோ, அதே அளவுக்கு உழைப்பும் உயர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் தேடி வரும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறத மட்டும் என்றைக்கும் தவிர்த்துறாதீங்க. இன்றைக்கி எப்பவும் போல் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். காலைல எப்பவும் போல் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி போன ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணோம். கபடியில் சாதிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண முடியாத நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா, கிரவுண்ட்லேயாவது போய் உட்காந்துட்டு வாங்க கொஞ்ச நேரம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் கபடியை பற்றின புரிதல் உங்களுக்கு அதிகமாகும். இப்போது கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ண பின்னாடி நீங்கள் சும்மா இருக்க டயத்தில் உங்கள் மைண்டில் கபடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி ஸ்கில் பண்ணணும், எப்படி ரைடு பண்ணணும், அந்த மாதிரி உங்கள் ஸ்கில்லை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி விளாண்டு பாருங்கள். கபடியை பொறுத்தவரை உங்கள் உடம்பு எவ்வளோ வலிமையாக இருக்கோ அதை விட உங்கள் மனசு அதை விட ரொம்ப வலிமையாக இருக்கணும். காலையில் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டொமக்கு ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணேன். எனக்கான ப்ராக்டிஸ் முடிஞ்சு நண்பர்களே.